வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம பொங்கல் அன்னைக்கு செய்கிற கரிகாய் கூட்டு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோங்க. இந்த கரிகாய் கூட்டு செய்யும் போது நம்ம கூடவே உப்பு பருப்பு செய்வோம், பரங்கிக்காய் பொரியல் செய்வோம். இது எல்லாமே இன்னைக்கு நான் செய்ய போறேங்க. இன்னைக்கு நான் இந்த காயெல்லாம் போட்டு தான் கரிகாய் கூட்டு பண்ண போறேங்க. பரங்கிக்காய் எடுத்திருக்கேன், கூடவே நீர்பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க, வாழைக்காய், பீர்க்கங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், 7 வகையான காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேங்க. கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி காய்கறிகள் தான் போட்டு செய்வாங்க. நம்ம சாதாரணமாக சக்கரை பொங்கல் செய்யும் போது வெண்பொங்கல் செய்வோம். வெண்பொங்கல் அப்படின்னா வெறும் பச்சரிசி மட்டுமே போட்டு செய்யக்கூடிய வெண்பொங்கல். அந்த பொங்கலுக்கு இந்த கரிகாய் கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் எங்க அம்மா ஒரு தக்காளி குழம்பு பண்ணுவாங்க. எங்க அம்மா செய்யற தக்காளி குழம்புமே நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன், பார்க்கலாங்க. இப்போ நான் காய் எல்லாமே நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணும்போது நம்ம காயெல்லாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு இனிப்பிலேருந்து ஆரம்பிப்போங்க. பொங்கல் அப்படின்னாலே எல்லாருமே சர்க்கரை பொங்கல் செய்வோம். நான் சர்க்கரை பொங்கல் குக்கரில் எப்படி செய்கிறது, பொங்கப்பானையில் எப்படி செய்கிறது அப்படின்னு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேங்க. அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக உப்பு பருப்பு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுட்டு சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதை ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ பாசிப்பருப்பை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேங்க. அதுவும் சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சட்டியில் வேக போட்டால் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி பருப்பு செய்யும்போது விளக்கெண்ணெய் விட்டுக்கணும். விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ சீரகம், பூண்டு, கருவேப்பிலை அரைச்சது இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா குறைச்சி போட்டு இதை நல்லா வேக வச்சிடணுங்க. பாருங்கள், நான் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மாதிரி வேக வச்சிட்டேன். சட்டி சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் பொங்கி வழிஞ்சுது. அடுப்பை குறைச்சி வச்சே தான் வேக வச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட உப்பு பருப்பு ரெடிங்க. ஒரு சொட்டு நெய் போட்டு அந்த வெண்பொங்கல் சாதத்து மேலே போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அடுத்ததாக கரிகாய் குழம்புக்குமே நான் சட்டியில் தான் செய்கிறேங்க. சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டால் போதுங்க. காய்கறியெல்லாம் வதங்கிறதுக்கு நான் எல்லா காயும் நறுக்கிட்டு கூடவே ஒரு தக்காளியும் நறுக்கி இதில் சேர்த்துட்டேங்க. வாழைக்காய், கத்திரிக்காய் தண்ணியில் சேர்த்து வச்சதையுமே இதோட சேர்த்தாச்சுங்க. இப்போ கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே கலக்கி வைக்க வேண்டியது தான். கொஞ்சம் கருவேப்பிலை, 4 சீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு மூடி போட்டுடலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதுக்கு இடையில் பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் ரசமும் வச்சாச்சுங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே அடுப்பை குறைச்சி வச்சு மூடி போட்டுங்க. எல்லாமே நீர்க்காய் தான், அதனால் அதிலேருந்து வர்ற தண்ணியே காய்கறி வேக போதுமானதுங்க. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு காரத்தூள் போடலாம். நான் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேங்க. எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபிஷ் கறி மசாலா தான் நான் போடுறேன். இது சாதாரணமாக புளிக்குழம்புக்கு எல்லாமே போடலாம். இந்த பொடி இல்லாதவங்க சாம்பார் தூளை கூட சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புலாம் கொஞ்சம் சுருக்குன்னு வச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அந்த மல்லித்தூள் சேர்க்கும்போது குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்குங்க. ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாம் ஊற்றுறதில்ல. நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுலேயே காய் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சிட்டு புளித்தண்ணி சேர்த்தாச்சுங்க. புளித்தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த குழம்பு பாருங்கள், ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி கொதி பிடிச்சி வரும்போது இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து அந்த காய் எல்லாமே வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக சுவையாக நமக்கு கரிகாய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடணும். ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளியாக இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி கலர் நல்லா மாறி வந்துடணுங்க. அப்புறமா தேங்காய் துருவல் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கறிக்குழம்பு தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கறிக்குழம்பு தூளுமே எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மசாலா தூள் தாங்க சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த கலவை நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேங்க. தக்காளியிலே தண்ணி இருக்கிறதால நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். ஃபைனலாக ஒரு தக்காளியை இந்த மாதிரி கையில் கரைச்சி விட்டால் நல்லாயிருக்குங்க.
தக்காளி குழம்புக்குமே ஜாஸ்தியாக எண்ணெய் வேண்டாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்க பூண்டு 4-5 பல், கொஞ்சம் சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது சேர்த்தாச்சுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடணும். வெங்காயம் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கலவையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோடையே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓரத்துல எல்லாம் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் இந்த குழம்போட கலரே தெரியுங்க நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாங்க. இந்த தக்காளி குழம்பு சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். பொங்கலுக்கு முன்னாடியே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் ஸ்பெஷல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், உப்பு பருப்பு, பரங்கிக்காய் பொரியல், தக்காளி குழம்பு, கறிகாய் கூட்டு, அப்புறம் கூடவே ஒயிட் ரைஸு, ரசம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. வெண்பொங்கலுக்கு இந்த உப்பு பருப்பு நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி இந்த தக்காளி குழம்பும் நல்லாயிருக்கும். கூடவே பரங்கிக்காய் தொட்டுக்கிறது. கறிகாய் கூட்டுலையுமே நான் சேர்த்துருக்கிறது எல்லாமே கிராமத்து காய்கறிகள் தான் சேர்த்துருக்கேங்க. இன்னும் நம்ம பச்சை மொச்சை, தட்டைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து கூட வைக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த குழம்புக்கு தாளிப்பு கூட இல்லைங்க. சட்னி எவ்வளோ சீக்கிரம் பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது. ஒயிட் ரைஸ்க்கு நான் இன்றைக்கி கூடவே ஒரு ரசம் வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே நம்ம செய்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துங்க. அப்பளம் செய்யலாம், வடை செய்யலாம், பாயசம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து செஞ்சுக்கலாம். இந்த உப்பு பருப்பு, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இதெல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி எல்லாருமே செய்ய வேண்டியதுங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க. கூட கொஞ்சம் இப்போ வடகமும் பொரிச்சிட்டேன். இந்த ரசம் சாதம், காய் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து வடகம் பொரிச்சிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த தக்காளி குழம்பை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. தக்காளி குழம்பு வந்து அம்மாவோட ரெசிபிங்க. அம்மா வந்து வருஷம் தவறாமல் இந்த தக்காளி குழம்பு பொங்கல் அன்னைக்கு செஞ்சுருவாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா இருந்தப்ப தவறாமல் செஞ்சாங்க. அதே வந்து அம்மா இருந்த வரைக்குமே வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த தக்காளி குழம்பு செஞ்சப்ப இப்போ அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் ரொம்ப சுவையாக இருக்கும். இது மீதி இருந்துச்சுன்னா நம்ம நைட் வந்து இட்லிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த தக்காளி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் ஊரில் தை 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லாமே செஞ்சு சாமி கும்பிடுவோங்க. நீங்கள் எப்படியெல்லாம் பொங்கல் அன்னைக்கு பண்ணுவீங்க அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இதையெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி சர்க்கரை பொங்கல் எப்படி குக்கரில் செய்கிறது, எப்படி பொங்கல் பானையில் செய்கிறது எல்லாமே கொடுத்துருக்கேன். வெண்பொங்கலுமே வந்து பொங்கல் அன்னைக்கெலாம் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் என்னோட வீடியோவில் பாருங்கள். நீங்களே எல்லாருமா குடும்பத்தினர் எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க. இந்த மாதிரி பொங்கல், கிராமத்து காய்கறிகள் எல்லாமே செஞ்சு இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது அதோட சுவையே தனி தாங்க. வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.